Okay, good evening, guys. Welcome to Metric. Okay, ஓகே ஜாவாஸ்கிரிப்டில் அதே படித்த பாட்டே பாடிட்டு ஓரளவுக்கு இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஓகே, 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஆல் செட்டில் தான் தானே? ஸ்டார்ட் பண்ணவா? பேசலாம்ல எதுவும்? அஜிதா ஜீவா ஒர்க்கில் இருக்காங்களோ இருக்கும். சரி, ஓகே. என்னடா 1 வீக்கில் முடிஞ்சிருங்கிறாங்க, டெய்லி பிபிடி போடுறாங்கன்னு தான் தோணும். பட் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இன்னைக்குள்ள கான்செப்டும் அப்படிதான். ஆல்ரெடி ஆக்சுவலாக பிபிடியோட செக்மெண்ட் வந்து கரெக்டான பொசிஷன் வராதனால நீங்கள் ஒரு விஷயத்த அட்வான்ஸாக ஒரு சின்ன டாட் போல் லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பிபிடி வரும்போது ஒரு அண்டர்லைன்டு வைஸாக லேர்ன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இன்னைக்குள்ள ஒரு டாபிக், ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரெக்கார்டிங்ஸோட ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் போட்டுட்டீங்க. சில எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால நானும் அதை கரெக்டாக போஸ்ட்பான் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. என்னால் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. வந்துடும், நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவ் தானே, மேக்ஸிமம் டு பாயிண்ட் வந்துடும். அப்படி வரலை அப்படி பட்சத்தில் ப்ளீஸ் குரூப்பில் போட்டுருங்க. ஏன்னா நான் வேறு ஆள் விட்டாவது போட சொல்லிடுறேன். ஓகேவா? எப்பவுமே வேற ஒரு ஆள் தான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. யூடியூப்ல அப்லோட் ஆகி அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ் ரூமில் வரும். ஓகேவா? சரி, ரைட். ஸோ டுடேஸ் அஜந்தா இஸ் ஈவெண்ட் லிசனர். ஸோ ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற பேரை நீங்கள் நம்ம லாங்குவேஜுக்கு யோசிச்சா என்ன, ஈவெண்ட் லிசனர். ஸோ ஒரு ஈவெண்ட்டை நடக்கு அப்படின்னா அதை லிசன் பண்ணும். ஓகேவா? ஸோ லிசன்னா என்ன, நம்ம ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து யாராவது ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கவனிப்போம். ஏன் கவனிக்கிறோம்? அவங்க சொல்கிறத நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம இல்லாத ஒரு விஷயத்த அவங்க மூலியமா தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிறோம். இதான கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஈவெண்ட் லிசனர். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறத அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? அது நீ என்ன விஷயங்கிறது நீ தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நீ தான் ஸ்டாஃப், சப்ஜெக்ட் தான் இந்த ஈவெண்ட் லிசனர். ஓகேவா? ஸ்டூடெண்ட் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? நீ என்ன சொல்றியோ, என்ன சப்ஜெக்ட் மூலியமா மேக்ஸோ என்ன ஏதோ நடத்துறியோ, நீ அதை அவங்களோட சொல்லிட்ட அப்படின்னா அது பாட்டு ஈஸியாக நடத்திக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில், நான் நடுவில் ஒரு கிளாஸில் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில சொன்னேன், ஆன் கிளிக் மவுஸ் ஓவர், மவுஸ் வச்சா என்ன என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஓகே, சாரி கைஸ். ரைட், ஓகே. ஸோ ஈவெண்ட் லிசனர் அதான் ஒரு விஷயத்த லிசன் பண்ணுறவங்க, அதான். ஸோ நம்ம தான் ஸ்டாஃபு, ஈவெண்ட் லிசனர் சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யார், ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் படி இங்கே எல்லாம் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த ஆன் கிளிக்ஸ் மவுஸ் ஓவர் இதெல்லாம் நம்ம ரியாக்டில் படிப்போம்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்டைலில் நடத்தியிருப்பாங்க. அந்த ஸ்டைலை எடுத்துட்டு வந்து ரியாக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஏன்னா ரியாக்ட்னாலே நீங்கள் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, லைக் பொதுவாக பேண்ட்டு ஷர்ட்டு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் பேண்ட்லேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. கரெக்டாக பேகி பேண்ட்ஸ், அந்த பேண்ட், இந்த பேண்ட், ராட்ஸு, பென்சில் ஃபிட், அப்படி இப்படி நிறைய ஃபிட்லேயும் வருது, நிறைய கான்செப்ட்லேயும் வருது. அந்த மாதிரி தானே? ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எழுதுவோம். பட் ரியாக்டில் கொஞ்சம் ஸ்டைல்டாக, இந்த பேகி பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டைல்டான உள்ள கான்செப்டில் ஜாவா ஸ்கிரிப்டை எங்கே எழுதுவோம்? ரியாக்டில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ ரியாக்டோட கான்செப்ட்லாம் வரும்போது இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் ஒரு மாதிரி விளாடுற மாதிரியும் இருக்கும், நல்ல ஜாலியாக. ஓகேவா? ஸோ ஓகே, நான் ஈவெண்ட் லிசனர்னா என்னங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் படி நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஸோ add event listener. The add event listener method is used to attach an event handler to a particular element. ஸோ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு
ஒரு வேலையை நீ கொடுக்க, ஒரு ஈவெண்ட்னாலே ஒரு ஜாலியான ஒரு ஒரு பீக்கான ஒரு ஒர்க்கு, ஒரு ஃபங்க்ஷன் மோடு மாதிரி. இங்கேயே வந்துட்டு ஃபங்க்ஷன், அப்போ நெக்ஸ்ட் வேலை என்னவா இருக்க போகுது, நீ பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு என்ன வேலை கொடுக்க போகிற, ஃபங்க்ஷனாக தான் கொடுக்க போகிற. ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் ஓவர்ரைட் த எக்ஸிஸ்டிங் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ். Events are said to be an essential part of the JavaScript. A web page responds according to the event that occurred. Events can be user generated or generated by APIs. ஸோ இந்த APIs வச்சு உள்ள கான்செப்டும் இங்கே வரும். பட் இப்போதைக்கு API மண்டையில் ஏற்றாதீங்க, பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் பேக்எண்ட். பேக்எண்டில் ஒரு API, அதாவது ஒரு லிங்க்கை நீ கால் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் இந்த ஈவெண்ட் லிசனர் வச்சு தான். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக்ஸ்ன்னு போட்டு ஒரு லிங்க்கை கொடுத்தேன்னா அது எங்கே போகும், youtube.comனா யூடியூப்க்கு போகும். ஸோ அந்த ஏபிஐ வச்சு சொல்கிறாங்க, பட் நம்ம டெப்த்தாக பார்க்கணும். அண்ட் தென் வெப் பேஜ் ரெஸ்பான்ஸ் அக்கார்டிங் டு த ஈவெண்ட். நீ என்ன ஈவெண்ட் கொடுக்கியோ, விச் மீன்ஸ் என்ன ஃபங்க்ஷனை நீ கொடுத்து இதை வேலை செய்ய நீ சொல்கிறியோ, அங்கே அது ரெஸ்பான்ஸ் ஆகி உங்கள் வெப் பேஜுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இட் இஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரொசீஜர் தட் அவாய்ட்ஸ் ஃபார் அ அக்யூரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்க்கு கரெக்டான ஒரு ஈவெண்ட் லிசனர்னா என்ன அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப அழகா பொறுமையா செக்மெண்ட் பண்ணும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா கரெக்டா பொசிஷன்டா கிளம்பி பொறுமையா போகணும். அதுதான் ஒரு கரெக்டான நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும் போறதுக்கு. அறக்க பறக்க பறந்துட்டு லேட் ஆயிட்டுன்னு ஓடுனா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸிக்யூட் ஆகாம இது பொறுமையா வெயிட் பண்ணி எல்லாம் ஒர்க்கும் பண்றது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து the add event listener method is an inbuilt function of JavaScript. We can add multiple event handlers to a particular element without overwriting an existing event listener. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஆல்சோ இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஆட் ஈவென்ட் லிசனர்னு ஒரு இன்பில்ட்டாக அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. ரைட்டா? எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா, ஹேண்ட் மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்டல்ஸ் டு பர்டிகுலர் எலமெண்ட் வித்தவுட் ஓவர் ரைட்டிங் எக்ஸிஸ்டிங் ஈவென்ட் ஹேண்டல். ஸோ ஒரு பட்டனுக்கு நீ ஒரு வேலை சொல்ற, இந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த வேலை செய், இந்த வேலை செய்ன்னு சொல்ற, அது வந்து ஒரு செட் ஆஃப்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல ஓவர் ரைட் பிரச்சனை வரும். ஓவர் ரைட்னா நீ அதுக்கு மேல நீ எழுதுனாதான் ஒரு மாதிரி ஓவர் ரைட்டடா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேல நீ போட திணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திணிக்கிறது இல்லாமலேயே மல்டிபிள் ஈவெண்ட்டை இந்த ஈவெண்ட் லிசனர் மூலயமா பண்ண முடியுங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் என்ன சொல்ல வரேன்னு கான்செப்ட். இந்த ஸ்லைடு ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டா ரைட். ஓகே, ஒரே நிமிஷம். Okay, so next, the add event listener method. The add event listener method attaches an event handler to the specified element. ஸோ அதே தான் சொல்கிறாங்க, திரும்ப குறிப்பிட்டு ஒரு வேலையை முன்னால் சொல்ல முடியும் அதுகிட்ட அப்படின்னு மாதிரி. And then it attaches an event handler to an element without overwriting. ஸோ அதே தான், திரும்ப ஓவர்ரைட் பண்ண முடியாது. You can add many event handlers to one element. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், நீ ஒரு ஃபங்க்ஷனே நீ திரும்ப லைக் எப்படி சொல்ல, இப்போ ஒரு பட்டனை வந்து நீ 4 வேலை சொல்றேன்னு வையேன். லைக் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போ, திரும்ப அதே பட்டனை கிளிக் பண்ணா யூடியூப் போ, திரும்ப அதே பட்டன் கிளிக் பண்ணா ஃபேஸ்புக் போ, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் போ. ஸோ ஒரு பட்டன்லயே நீ 4 இடத்த நேவிகேட் பண்ற. அந்த 4மே உன்னால ஒரே எலமெண்ட்ல பண்ண முடியும். ஒரே எலமெண்ட் மீன்ஸ் ஒரே பட்டன்ல பண்ண முடியுங்கிறதான் அதை சொல்ல வராங்க. ரைட்டா? ஸோ அங்கதான் அந்த ஓவர் ரைட் பிரச்சனை வராது. யாரை யூஸ் பண்ணா? ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணலாம். You can add many event handlers of the same type to one element, that is 2 clicks. சொன்னோம்ல, ஒரு பட்டன்லேயே 2 கிளிக்கா யூஸ் பண்ணி, which means 3 to 4 clicks யூஸ் பண்ண முடியும். ஸோ ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். You can add event listener to any DOM object, not only HTML element, that is the window object. ஸோ DOM objectனா என்ன? இந்த ஐடியை கால் பண்ணி நம்ம படித்தோம் பற்றியா நேற்று முந்தான்னு எடுத்தோம். ஸோ அந்த கான்செப்ட் தான். அதையும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த ஆட் ஈவென்ட் லிசனர் மெத்தட் மேக்ஸ் இட் ஈஸியர் டு கண்ட்ரோல் ஹவு த ஈவென்ட் ரியாக்ட்ஸ் டு பப்ளிங். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸியராக ஹேண்டில் பண்ண முடியும் இதை. ஓகேவா? ஸோ இந்த பப்ளிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் வந்து அவுட்புட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, சரியா? ஆனால் எரர் வந்துருக்கும். அது ஏன்னா அந்த கேட்சி எரர்னு சொல்லுவாங்க.
இது இன்னுமே நான் இன்னும் ஒர்க் பண்றேன், எனக்குமே இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். அது நீ எங்க போனாலும் வரும். நீ அந்த அளவுக்கு ப்ரோ கோடரா ஆகும்போது தான் உன்னால அதெல்லாம் வந்து இல்லாம ஒர்க் பண்ண முடியும். ப்ரோ கோடரா ஆகும்போது நமக்கு 67 வயசு ஆயிரும். நம்ம 40 வயசு தாண்டிட்டாலே டைப்பிங்லாம் வராது, ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆயிரும், வயசாயிரும், பிரெயின் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா சும்மா 60 வயசு வரை அது கொடுப்பாங்க கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியரா கிளியர் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இதுல ஈவென்ட் லிசனருக்கு மட்டும், மித்தபடி வேற எங்கெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? And then when using the add event listener method, the JavaScript is separated from the HTML markup for better readability and allows you to add event listener even when you do not control the HTML markup. ஸோ நீ HTML markup என்ன சொல்றாங்க, நீ HTML கோடை வந்து எழுதியும் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா செப்பரேட்டடா எழுதியும் உன்னால இந்த ஆட் ஈவென்ட் லிசனரை ஈஸியாக ரீட் பண்ணி, அதாவது நீ ஒரு கோட் பண்ணியிருப்ப, நான் அதை வந்து எடுத்து பார்த்தா எனக்கு புரியணும்ல. ஸோ அந்த ரீடபிலிட்டி ஸ்பேஸ் வந்து இது ஈஸியாக எடுத்து கொடுக்கும். அதாவது இந்த கண்டென்ட்க்கு எல்லா கோடிங் நான் சொல்ல வரல, நீங்கள் ஈவென்ட் லிசனர் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியும். சரி, இவன் இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான், இங்கே தான் கிளிக் பண்ண போகிறான் அப்படிங்கிற கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். You can easily remove an event listener by using the remove event listener. ஸோ ஒரு ஈவெண்ட் லிசனர் நீ கொடுத்துட்ட அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான டேக் என்ன, ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் மெத்தட். ஓகேவா? சரி, ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ அதோட சின்டெக்ஸ் எப்படி எழுதணும்னு போட்டிருக்காங்க. ஸோ எலமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ எலமெண்ட்னா எந்த டேக், அதாவது H1 இல்லையா, எங்கே நீ பண்ணுறங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த எலமெண்ட் இருக்கிற இடத்துல நீ இப்படியும் போடலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோங்கிற ஐடியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி இந்த எலமெண்ட் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆட் ஈவென்ட் லிசனரில் ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ ஈவெண்ட்னா என்ன, ஸோ நீ கிளிக் பண்ண போறியா, இல்லை மவுஸை ஓவர் பண்ண போறியா, இல்லை மவுஸை மூவ் பண்ண போறியா, அந்த ஃபங்க்ஷனை இங்கே சொல்லணும். அதெல்லாம் எனக்கு தெரியாத, என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. மேக்ஸிமம் ஆன் கிளிக் பண்ணுறதுக்கும் மவுஸ் ஓவர் அவுட், மவுஸ் ஓவர்னா அந்த பட்டன் மேலே ஹவர் ஆகுது இல்லை, அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா விஷுவலில் நீ தட்டினாலே போதும், இங்கே நிறைய லிஸ்ட் வந்துடும். ஸோ கிளிக் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து நீ என்னத்தை எழுதணும், ஸோ கிளிக் ஆனால் என்ன நடக்கணும், அதாவது நீ அந்த பேஜுக்கு போகணும், இந்த பேஜுக்கு போகணும்னு சொல்கிறே இல்லை, அந்த பேஜுக்கு போகிறத ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ யூஸ் கேப்சரை பற்றி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க, இந்த ரெண்டு கான்செப்டை மட்டும் மண்டையில் வச்சுக்கோங்க. ஈவென்ட் ஃபங்க்ஷன், யூஸ் கேப்சர் வந்து என்னன்னா இந்த பூலியன் டைப்ல வரும், அந்த இங்கே போட்டிருக்காங்க ஒரு யூஸ் கேப்சர், இட் இஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர். இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்குன்னா இட் இஸ் a boolean type value that specify whether the event is executed in the bubbling or capturing phase. ஸோ இந்த புரியுதா? சில இப்போ வந்துட்டு ஒரு எரரோட வரும், எரர்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த கொஞ்சம் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆஃப் இதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் வரும், அதில் நீங்கள் ட்ரூவா ஃபால்ஸான்னு உங்களுக்கே தெரியாது. தெரியாத பட்சத்தில் அது என்னதான் அவுட்புட் கொடுக்கறது, அதை ட்ரூவாக ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இதை காமிக்கேன். ஸோ ஓகேவா? இல்லைன்னா இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா? பட் இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பூலியன் டைப்புக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூலியன்னா என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து தேவைப்படும். அது execute when it is set to true, the event handles execute in the capturing phase. When it's set to false, the handler executes in the bubbling phase. Its default value is false. ஸோ புரியுதா? பப்ளிங் ஃபேஸ் ஒரு எரரை தான் வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ ரொம்ப இதுக்கு மெனக்கிட வேணாம், குழப்பக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போதைக்கு இந்த ரெண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் அப்படின்னா இட் இஸ் a record parameter, it can be defined as string that specify the event's name. ஸோ என்ன நீ யூஸ் பண்ண போகிற கிளிக்கா என்னங்கிறத சொல்கிறது. And then function, it allows a record parameter. It is a JavaScript function which responds to the event occur. ஸோ அதே தான், நீ இந்த ஈவெண்ட்டை என்ன பண்ணணுங்கிறத ஃபங்க்ஷன் மூலியமாக கால் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான பிரச்சனை முடிஞ்சிட்டா, சாரி புரிஞ்சுதா உங்களுக்கு? எதுவும் இடிக்குதா, குழப்பமாக இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை? இன்ஃபன் அஜிதா ஓகே, ஹசினா ஜீவா, அனஃபா, சச்சு ஓகே தானே? சரி ரைட்டரா, ஓகே நான் நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். சொல்லுடா. ஈவென்ட்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன? சரி, ஈவெண்ட்னா ஒன்றும் இல்லைடா. இப்போ நீ ஒரு பட்டன் இருக்கு சரியா, பட்டன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், அதை கிளிக் பண்ண போகிறோம் இல்லை அன்கிளிக் பண்ண போகிறோம், இந்த கான்செப்ட் தானே வரும். ஸோ அந்த கிளிக்கு அன்கிளிக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் ஈவெண்ட்ங்கிற கான்செப்ட் குள்ள வரும். ஸோ எப்படின்னா
நீ ஹவரும் பண்ணலாம், ஓகேவா? அது ஸ்டைலிங்கில் வரும். சப்போஸ் நீ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா ஒரு பட்டன் நீ ஏதாவது செய்ய போற, லைக் இப்படி ஏரோ வச்சோன்னே, இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குன்னு, ஏரோ வச்சோன்னே அது ஒரு கலர் மாறணும். ஸோ இட்ஸ் அ கான்செப்ட். மவுஸ் ஓவர்னு சொல்லுவாங்க, ஈவெண்ட். அது ஒரு நேம் வந்து மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட். அதாவது நீ மவுஸை மேலே வைக்கிற, மவுஸை வெளியே கொண்டு போற, மவுஸை வந்து கிளிக் பண்ண போற. ஸோ இந்த மவுஸோட கொஞ்சம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் அதே மாதிரி கீபோர்ட்ஸ்க்கும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள நேம்ஸை தான் ஈவெண்ட்னு சொல்லி நடக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த இப்போ நீ கிளிக் பண்ற ஈவெண்ட்ல வந்து கிளிக்னு ஒன்று எடுத்துக்க அப்படின்னா, அந்த கிளிக் ஆனது எங்க போகணுங்கிறத நீ ஃபங்க்ஷன்ல கால் பண்ணி சொல்லணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து யூடியூப் போ அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டேன்னா, அதை நான் அதோட நேமை மட்டும் நீங்க போட்டா போதும். அதுதான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வரும், நம்ம பார்க்கலாம். ஓகேவா சீனா? சரி, ரைட். அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, கிளிக் த ஃபாலோயிங் பட்டன் டு see the effect. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வேர்டு எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கோடில். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைனுக்குள்ள கண்டென்ட் வந்து இந்த பேராகிராஃப் பி டேக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான், தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த லைன் மட்டும் பாருங்க. பட்டன் கிரியேட் பண்ணிருக்காங்க, கிளிக் மீன். அதுக்கு ஒரு ஐடி பிடிஎன் வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிள், ஓகே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு பேராகிராஃப் நல்லா வச்சு, விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லாமல் வச்சு ஐடி வந்து பேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஐடி இருக்கு. ஒரு ஐடி பட்டன், அதில் கிளிக் மீன் இருக்கு. இன்னொரு ஐடி இருக்கு, பேரான் இருக்கு. பட் உள்ள ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு, ஓகேவா? சரி, இப்போ ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பட்டன். ஸோ பட்டன் உள்ளதை டாக்குமெண்ட் மூலியமா, விச் மீன்ஸ் டோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அது மூலியமா இந்த இதை கால் பண்ணி, ஸோ இந்த இடத்துல தான் எலமெண்ட் இருக்கு. நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த இருக்கா எலமெண்ட்னு சொல்லிக்கலாம். இந்த எலமெண்ட் இருக்க இடத்துல தான் யார் இருக்கா, கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பட்டன். அந்த ஐடியை கூப்பிட்டுட்டாங்க, ஓகேவா? ஸோ டாட் ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ ஈவென்ட் லிசனரை ஆட் பண்றேன். என்னென்ன ஆட் பண்ணல, இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஈவெண்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன், கிளிக்குங்கிற பண்ண போறேனால, ஸோ டபுள் க்ளோஸ்ல கிளிக்குன்னு கொடுத்துட்டு கமா ஃபன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபன்னுனா என்ன, ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ கால் பண்ணியிருக்கேன்னு இந்த பிராக்கெட் போடணுமே அப்படிங்கிற அவசியம் இங்கே கிடையாது. பட் வெளியே நீங்கள் நார்மலாக பண்ணும்போது பண்ணணும், ஓகேவா? ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ஃபன்னு ஒரு இதை கால் பண்ணியிருக்கான், சரிதா? டெக்ளேர் பண்ணியிருக்காங்க வேல்யூஸ். அதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, திரும்ப அதே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பேரா. ஸோ இந்த ஐடியை கால் பண்ணியிருக்கான், கூப்பிட்டு டாட் இன்னர் HTML. ஸோ நீங்கள் இங்கே கேட்கலாம், ஏன் இங்கே இன்னர் HTML போடலை, HTML தானே இருக்கு அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டை பாஸ் பண்ண போகிற, அதாவது ஒரு வேலையை நீங்கள் பாஸ் பண்ண போகிற, ஓகேவா? நீ வந்து டைப், அதாவது பிரிண்ட் பண்ண போகிறல, ஒரு வேலையை போகிறதுனால அந்த வேலைக்கு உண்டான வேர்டு யாரு தான், இவங்க தான் ஈவெண்ட் லிசனர். ஸோ பட் இங்கே நீ வேலை சொல்லலை, பிரிண்ட் பண்ண சொல்கிற. ஸோ அதனால இன்னர் டாட் இன்னர் HTML கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஹலோ வேர்ல்டு பிளஸ் ஒரு பிரேக்கு பிளஸ் இன்ஃபோஸ்மை, ஸோ வெல்கம் டு இன்ஃபோஸ்மை அப்படின்னு. ஸோ அது எதுக்கு, நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு HTML டேக், கரெக்டாக? பிரேக்குங்கிறது அதை எப்படி கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப், ஒரு கான்செப்ட் லேர்னிங் தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ நீ வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஒரு HTML கோடு எழுதுற. இப்போ நீ இந்த இடத்துல HTML கோடு எழுதியிருக்க, பிஆருங்கிறது, அதை எப்படி எழுதிருக்க, டபுள் கோட்ஸ்ல எழுதுற. ஸோ இதை எங்கேயாவது மேக்ஸிமம் எழுதி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஏதாவது ஒரு HTML டேகை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, பிரிண்ட் மீன்ஸ் அதோட வேலையை நடத்த போறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பட் இதோட ரியாக்ட்ல வந்துட்டு HTML கூட ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதும் போது கர்லி ப்ராசஸ்ல எழுதணும். அது ஒரு ஃபங்க்ஷன், நீங்க அது ஒரு டைப்ல படிப்பீங்க, ஓகேவா? அதான் சொன்னோம்ல, அது பேண்ட்டுன்னு தான் பேரு, ஆனால் போடுற டிசைன்ஸ் வேற. அதே மாதிரி இதுல ஒரு டிசைன், அங்கே ஒரு டிசைன் வரும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில், விச் மீன்ஸ் லைஃப்ல நீங்கள் முக்கால்வாசி யூஸ் பண்ண போகிறது அந்த ரியாக்டரோட கான்செப்ட் தான். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடிப்படையாக நீங்கள் பேசிக்ஸ் எங்கேயாவது லேர்ன் பண்ணும் போதோ, இல்லை எக்ஸாம்ஸ் ஏதாவது என்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதும் போதோ ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு இப்படி தான் கேட்பான், ரியாக்ட் சம்மந்தப்பட்டதோ ஒன்றும் கேட்க மாட்டான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால இதை வந்து டம்மியாக பார்த்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, ஓகேவா? ரைட். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பேராவை கூப்பிட்டுருக்கேன். அதில் இன்னர் HTML கால் வச்சு டபுள் கோட்ஸ்ல ஹலோ வேர்ல்ட் பிளஸ் ஒரு பிரேக், அது டபுள் கோட்ஸ் பிளஸ் என்ன வார்த்தை வேணும், வெல்கம் டு இன்ஃபோஸ்மை
அதுதான் இங்க கிளிக் வந்திருக்கு. எப்போது வரும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஏன்? ஏன்னா ஆட் லிசனர் கொடுத்துருக்க இந்த ஐடிக்கு. ஸோ அந்த ஐடியை வச்சு நீ கிளிக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, கிளிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் புரியுதா? திரும்ப நடத்தவா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அஜிதா, இன்ஃபேன், ஜீவா, ஹசீனா ஓகே, எனஃப் ஓகே. சச்சு சச்சு இருக்கானா? அண்ணா என்னடா குழப்பதா? ஒரே ஆமாண்ணா. சரி, ஒன்றும் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும் பாரு. ஓகேவா? பட்டனுக்கு வந்து ஒரு ஐடி வச்சிருக்க, பிடிஎன் ஒரு ஐடி. ஓகேவா? அண்ட் அந்த பிடிஎன் ஐடியை நீங்க கால் பண்ற எது மூலியமா? டோம் மூலியமா. ஸோ டாக்குமெண்ட் டாட் ஒரு ஐடியா வாங்குறேன், கெட் எலமெண்ட் பை ஐடி. என்ன ஐடி? பட்டன்கிற ஐடியா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஃபுல்லா எதுன்னா எலமெண்ட். நம்ம போன இதுல பார்த்தோம்ல எலமெண்ட் டாட் சின்டாக்ஸ் என்னன்னு. அந்த சின்டாக்ஸ்ல எலமெண்ட்னு சொல்லியிருந்தாங்களா, அதை தான் நீ அங்கே சொல்லியிருக்க. எது? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது இது வர. அதுக்கப்புறம் டாட் வச்சு அந்த பட்டனுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். அந்த வேலையை எப்படி சொல்றேன் அப்படின்னா ஈவெண்ட் டாட் லிசனருங்கிறத சொல்லி பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன ஈவெண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்றேன். இது என்ன ஈவெண்ட்? கிளிக்குன்னு ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ கிளிக்குன்னு இருக்கலாம், வேற ஏதாவது நிறைய வரும், அது நம்ம போக பார்க்கலாம். இப்போதைக்கு நீ இந்த பட்டனுக்கு வந்து கிளிக்குன்னு ஒரு வேலை கொடுக்க. கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கணுங்கிறத ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்க. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? பண்ணுங்கிறது அதை வந்து நீ கீழே இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்க. ஃபங்க்ஷன் எஃப்யூஎன் அந்த நேம்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன டிக்ளேர் பண்ணியிருக்க அப்படின்னா இந்த பேரால இருக்கிற ஐடி இருக்கா, அதை கால் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த பேராவை கால் பண்ணி டாட் இன்னர் HTML போட்டு. ஸோ ஒரு பேரால வந்து நீ நல்லா இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ற அப்படின்னா அது மேக்ஸிமம் நீ யூஸ் பண்ற நிலமை வந்துடும். ஏன்னா அது நல்லா இருக்கு, உள்ள எதுவும் இல்லை. ஓகேவா? அண்ட் தென் நீ பிரிண்ட் தான் பண்ண போற, எதுவும் வேலை சொல்ல போறது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல இன்னர் HTML போட்டு என்ன பிரிண்ட் பண்ண போறங்கிறத சும்மா அப்படியே நீ டபுள் கோட்ஸ்ல ஃபுல்லா பிரிண்ட் பண்ணிரு. ஓகேவா? பட் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும்காண்டி ஒரு HTML கோடை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. HTML கோட் நீ ஜாவாஸ்கிரிப்ட்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ற அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கோட் ஃபுல்லா மென்ஷன் பண்ணும். இது பிஆர்ங்கிறது பிரேக் ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ பிரேக் வந்து நீ HTML டேக்ல பண்ணும்போது ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல வரும்போது இங்க பிளஸ்ன்னு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதே இது ஜாவால வந்துட்டு கமா வரும்னு நினைக்கிறேன். சி ப்ரோக்ராமிங்ல வந்து இதே பிளஸ் தான், ஏதோ ஒரு கான்செப்ட்ல பிளஸ் சேமாக வரும். அதே சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே ரெண்டு ஐடியை நான் எப்படிலாம் கால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஈவெண்ட் லிசனருக்கு கால் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் வந்து எப்போ பண்ணணும்? இந்த பட்டனை கிளிக் ஆகும்போது பண்ணணும். பட்டன் கிளிக்கு தான் இங்கே ஒரு வேலையை நான் செக்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புரிஞ்சுதா சச்சு? அப்படியே தான் இருந்துச்சோ? சரி, ஓகே. ஓரளவுக்கு புரிஞ்சா போதும். நீ அப்புறம் திரும்ப கூட ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போறேன். add an event handler to an element. ஓகேவா? சரி, இப்போ அதே இதுதான். ஒரு வேர்டு இருக்கு, ட்ரை இட்னு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம இந்த அலர்ட் மெசேஜ் இது நம்ம பார்த்துருக்கோம் டாப்பில் வரும், அந்த அலர்ட் மெசேஜை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? சிம்பிளாக நீங்கள் கண்ண முடியே நினச்சிடலாம். அதே மாதிரி ஒரு ரெண்டு ஹெட்டிங்கு. ஸோ ஒரு ஹெட்டிங்கு ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கான். இந்த ரெண்டுக்கு பட்டன் வச்சுருக்கான், அதுக்கு ஐடி மை பிடிஎன் வச்சுருக்கான். இது இந்த பட்டனுக்குள்ள ஐடி பிடிஎன். இப்போ அந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதே தான், கால் அந்த பட்டனை கூப்பிட்டுருக்கான் ஐடி மூலம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மை பிடிஎன் கூப்பிட்டுட்டானா, கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணுறான். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர்னு போட்டு என்ன பண்ணுறோம்? கிளிக்குன்னு பண்ணணும். போனதில் ஃபங்க்ஷனை நம்ம தனியாக எழுதிக்கணும், அதுக்கு ஒரு பேர் வச்சு. பட் இங்கே அவன் பேர் வைக்காம சும்மா டேரெக்டாகவே அதிலே அந்த அந்த இந்த ப்ராக்கெட்குள்ளேயே ஃபங்க்ஷன் தென் க்ளோஸ் பண்ணிட்டு இதிலே கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி என்ன வேலை நடக்கணுங்கிறத இங்கே எழுதிட்டான். ஸோ அலர்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. அலர்ட்னா நமக்கு என்ன, இந்த மாதிரி டாப்ல ஒரு மெசேஜ் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ நீ ட்ரை இட்னு பட்டனை கிளிக் பண்ணா இந்த அலர்ட் மெசேஜ் மேலே வரும். ஒண்ணுமே இல்லை, போன கான்செப்டே தான். பட் ஃபங்க்ஷனுங்கிறது டேரெக்டாக அதுக்குள்ளேயே மென்ஷன் பண்ணியிருக்கான். புரியுதா? ஒரே ஒரு லைன்னால இதுக்குள்ளேயே கூப்பிட்டுக்கிட்டான். தெரியுதா? ஃபங்க்ஷன் போட்டு ஒரு இதை முடிச்சு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இங்கே அலர்ட் ஹலோ வேர்ல்டு போட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி இங்கே கர்லி பிரேசஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் டாட் இந்த ஆட் லிசனருக்கு ஓப்பன் பண்ண பிராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷனை உள்ளேயும் டிக்ளேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மல்டிப்புளாக நீ வந்து பட்டன்ஸ் ஏதாவது வைக்கும் போது இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சு தான் நீ எழுதணும். இது புரிஞ்சுதா?
ஓகே தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா? இது எது குழப்பம் இருக்கா? அசீனா சச்சு ஓகே தானே? சரி ரைட். ஓகே நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் யூசிங் ஃபங்க்ஷன். ஸோ அதே ஃபங்க்ஷனை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹெட்டிங் அதே ட்ரை டம்ப்னா அலர்ட் வரணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா H2 அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் பட்டன் அதே மாதிரி மை பட்டன் வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் தனியாக எழுதியிருக்காங்க. புரியுதா? போன எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபங்க்ஷனுங்கிறது உள்ளே எழுதாமல் இங்கே வெளியே எழுதி காமிச்சிருக்காங்க. இப்படியும் எழுதலாம். இட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இது எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. புரிஞ்சுது இல்லை? இதுவும் இது யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே சரி. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஓகே, add many event handlers to the same element. The add event listener method allows you to add many events to the same element without overwriting. ஸோ இந்த ஓவர்ரைட்டிங் சொன்னோம்ல, அந்த பிரச்சனை இங்கே வரப்போகிறது இல்லை. என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹெட்டிங் பேராகிராஃப் ஒரு பட்டன் ட்ரை இட், அதுக்கு நேம் வந்து மை பிடிஎன், அதோட ஐடி. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறுங்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் போடலாம், நீ லெட்டும் போடலாம். இங்கே அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ எழுத போகிற கோடு 5-6 லைனுக்குள்ளே தான், ரொம்ப பெருசாலாம் எழுத போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறதே ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணிட்டான். எந்த ஐடியா? பட்டன் மை பிடிங்கிறத அசைன் பண்ணிக்கிட்டான். ஓகேவா? ஸோ நீ இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற பதிலுக்கு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நீ அதோட அசைன்மெண்ட் இல்லை. ஸோ அந்த வேரியபிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே எலமெண்ட்ல, அதாவது ஒரே பட்டன்ல ஒரே ஐடி வச்சு 2 கிளிக் லிசனர் ஈவென்ட் லிசனர் கிரியேட் பண்ணியிருக்கான். எப்படி? ஒரு ஈவென்ட் லிசனருக்கு ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஈவென்ட் லிசனருக்கு இன்னொரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்கு அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், ஏன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் என்ன எழுதியிருக்கான்? சம் அதர் ஃபங்க்ஷன் போட்டு திஸ் ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அலர்ட் மெசேஜ்லேயே திரும்ப கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ நீ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீ ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணினா இந்த அலர்ட் மெசேஜ் திஸ் மெசேஜ் ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் வரும். ஸோ இது ஓவர் ரைட் ஆகாமல் க்ளீனாக வேலை நடக்கும். ஒரு சில இடங்கள்ல ஓவர் ரைட் ஆகி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சதுல? எக்ஸை அசைன் பண்ணியிருக்காங்க, அசைன் பண்ணதை வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன் ஒன்று, சம் அதர் ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 சின்ன கான்செப்ட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, ஈஸியாக புரியும். ஸோ இதுலேயே எல்லா ஈவெண்ட்டும் வரும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கு? இந்த ஏரோ போய் ட்ரைட்ல வச்சோன்னே மவுஸ் ஓவர் ஆகுது, அதாவது ஹவர் ஆகுது. நீ இந்த பட்டன் மேலே வச்சோடனே மவுஸ் ஓவர்னு வருது. கிளிக் பண்ணா கிளிக்குடுன்னு வருது. திரும்ப நீ இந்த பட்டன் விட்டு வெளியே வந்த அப்படின்னா மவுஸ் அவுட்டுன்னு வருது. திரும்ப மேலே வச்சோன்னா அதே மவுஸ் ஓவர், திரும்ப கிளிக் பண்ணா கிளிக்குடு. அதான் நடக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏரோ போகும், மவுஸ் போனோடனே ஓவர் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னே கிளிக்குடு. திரும்ப அவன் வெளியே போயிட்டு ஓவர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவுட் டு ஓவர். அண்ட் தென் திரும்ப கிளிக் பண்ணும்போது கிளிக்குடுன்னு வருது. ஸோ இவ்வளோ ஈவெண்ட் இதில் இருக்கு. இதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு H2 ஒரு பட்டன் நேம் அதே மை பை பிடிஎன் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் டெமோன்னு வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ எக்ஸில் வந்து ஒரு ஐடியா அசைன் பண்ணியிருக்கான். என்ன ஐடினா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த பட்டனுக்குள்ளான மை பிடிஎனை எக்ஸில் அசைன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இங்கே 3 ஈவெண்ட் நடக்கு, 3 ஃபங்க்ஷனும் வச்சிருக்கான். ரைட்? எப்படின்னா எக்ஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் மவுஸ் ஓவர். ஸோ மவுஸ் ஓவர்னா என்ன மேலே போய் வைக்கும்போது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கான். இந்த இருக்கு, அதை பார்க்கலாம் இப்போ. அண்ட் தென் கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், மை செகண்ட் ஃபங்க்ஷன் ஒரு நேம் எழுதியிருக்கான். மவுஸ் அவுட், நீ அந்த பட்டனை விட்டு வெளியே வந்த அப்படின்னா தேர்ட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் உள்ள டெக்ளரேஷன் பார்ப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் மை ஃபங்க்ஷன் மவுஸ் ஓவர் ஆச்சு, நீ மவுஸை கொண்டு உன் பட்டன் மேலே வைக்கிற அப்படின்னா என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா டெமோல. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இந்த பேராகிராஃபை கூப்பிட்டுருக்கான். ஸோ நீ இங்கே வந்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோன்னு போட்டுட்டு இந்த இடத்துக்கு பதில் ஒய்ன்னு நீ சூஸ் பண்ணி எழுதலாம். அது உன்னோட விருப்பம். ஓகேவா? ஸோ டெமோ டாட் இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த இதை மட்டும் மறைச்சிக்கோ. இப்போதைக்கு என்ன வரணுங்கிறத மட்டும் நீ மவுஸ் ஓவர்னு போட்டு பிரேக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஏன் அப்படி எழுதுறான் அப்படின்னா, அதாவது
வேல்யூ வந்து டெமோவோட அசைன் ஆகும். ஸோ நீ வெறுமனே ஈக்குவல் டு போட்டேன்னு வையேன், அது ஒரே ஒரு டைம் பிரிண்ட் ஆகிட்டு போயிடும். இப்போ அந்த வீடியோவில் பாரு அவன் என்ன பண்ணியிருக்கான், வேற பிளே பண்ணியிருக்கான். மவுஸ் ஓவர் வருது, கிளிக்டு வருது, நெக்ஸ்ட் மவுஸ் அவுட் வருது. சரியா, அவன் திரும்ப வெளியே போயிட்டு கிளிக் பண்ணுறான், ஆனால் ஒர்க் நடக்குது. எப்படி நடக்குன்னா அவன் திரும்பவும் கிளிக் பண்ணுறான். ஸோ திரும்ப அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா பழசுல இருந்து ஆட் ஆகணும். கரெக்ட் தானே? ஸோ அதனால தான் இந்த ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டுன்னு போட்டுருக்காங்க. அதாவது ஒன் டைம் மட்டும் இந்த வேலை நடக்கூடாது. நீ திரும்பவும் கிளிக் பண்ணா அதுக்கு அசைன் ஆகிட்டே இருக்கும் இந்த மவுஸ் ஓவர். அதாவது ஃபர்ஸ்ட் டெமோக்கு அசைன் ஆகும். ஏன்னா நீ ஒரே ஐடியில தான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ற, தனித்தனி ஐடியில ஒன்றும் பிரிண்ட் பண்ணல. இப்போ நீ சப்போஸ் ஒரு பேராகிராஃப்க்கு இது டெமோ 1, அடுத்த பேராகிராஃப் டெமோ 2, டெமோ 3 அப்படின்னு 3 ஐடி கிரியேட் பண்ணிட்டு இதுல நீ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்படி ஈஸியா பிரிண்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணலாம். பட் இங்க நீ ஒரே ஐடியில பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீ பிளஸ் ஈக்குவல்ஸ்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இது வந்துட்டு பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக்னா என்ன, நெக்ஸ்ட் லைனுக்கு ரெடியா நிற்கும். ஓகேவா, திரும்ப நீ கிளிக் பண்ணும்போது இந்த இதே கால் பண்ணும். ஸோ இந்த கிளிக் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த இதை கால் பண்ணி இந்த டெமோவுக்கு உண்டான வேல்யூவை கிளிக்குடுன்னு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணும்போது அசைன் ஆகணும். 3வது கிளிக் பண்ணாங்கன்னா திரும்ப அசைன் ஆகி கிளிக்குடுன்னு வரும். அதனால தான் ப்ளஸ் ஈக்குவல்ஸ்னு போட்டுருக்கான். இல்லை எனக்கு ரொம்ப குழப்புதுப்பா, நீங்கள் அதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஒரு 3 பேராகிராஃப் டேக் ரெடி பண்ணு, 3 ஐடி போடும். ஐடி 1 வந்து டெமோ 1, ஐடி 2 டெமோ 2, அடுத்து டெமோ 3. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஆட் பண்ணிட்டேன்னா ஒன்று ஒன்றா நீ ஈஸியாக கொடுத்து அசைன் பண்ணி உன் வேலையை முடிச்சுக்கலாம். ஓகேவா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? நம்ம இதை இப்போ டெமோவாக பார்க்கலாம். புரிஞ்சுதா? 9 ஃபைன். ஓகே சக்ஸ், ஓகே சசினா, எல்ஜி துஷ்னி. ஓகேடா, சரி. எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க மைக் ஆன் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் மெத்தட். இது வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டை நீ வந்து எடுத்து விட்ற, ஓகேவா, ஈஸியாக. ஸோ அது எப்படிங்கிறத அதே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், ஒரு இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ அவுட்புட்டை மட்டும் பாரு. ஓகே ஓகே, இங்கே என்ன நடக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர். அந்த ஆரோ பாருங்க, ஆரோ வந்து கண்டென்ட்குள்ளே போகும்போது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அது ரிமூவ் கொடுத்தோன்னே லாஸ்ட்டாக என்ன நம்பர் வந்துச்சோ அதோடய நின்றுட்டு. கரெக்டு தானே? ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் மவுஸை சுற்றுறான், எதுவுமே ஆகலை. ரிமூவ் மவுஸை சுற்றுறான், அந்த நம்பர் எதுவும் ஆகலை. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு இம்பேக்டாக உனக்கு தெரிஞ்சாகணும். இந்த இடத்த நீ மவுஸ் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறியோ அதுக்குண்டான ஸ்கொயர் ஃபீட் மாதிரி இது ஒரு நம்ம டெசிமல்ல நம்மளுக்கு வேல்யூவா தெரியுது, அப்படி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அப்படி தெரியுது. இப்போ நீ ரிமூவ் கொடுத்தோன்னே இந்த டெசிமல் வேல்யூ எப்படி தெரியுதுன்னா ஒரு ஈவெண்ட் லிசனர்னால தெரியுது. அதை நீ ரிமூவ் கொடுத்துட்ட அப்படின்னா நீ அந்த ஈவெண்ட் லிசனர் ஸ்டாப் ஆயிடும், அதோட வேலை நடக்காது. அப்புறம் நீ ஏரோவை போட்டு என்ன செஞ்சாலும் உனக்கு வந்து ஒன்றும் செய்யாது. அதாவது இப்போ இந்த ஏரோவை பாரு, வேல்யூ ஜென்ரேட் ஆகுதா, இது ஏன் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுது, வேல்யூ ஜென்ரேட் ஆகுது. கடைசியில் இருக்கு 3 கிளிக் பண்ணுறான், கிளிக் பண்ணிட்டு இது என்ன பாரு வீடியோ, கிளிக் பண்ணிட்டு திரும்ப சுத்துறான், ஒன்றும் ஆகலை. இதுதான் உங்களால அவுட்புட் புரிஞ்சிக்க முடியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, வேற எனிவன் அவுட்புட் புரியாம இருக்கீங்களா? ஏன்னா புரியலன்னா கோடும் முடியாது, அதனால கேட்கேன். ஓகே தானே அனஃபா? ஓகே தானே? சரி ஜீவா, ஓகே ரைட், ஓகேடா. ஸோ இப்போ பாரு, என்னடா இவ்வளோ புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்காத. ஒன்றுமே இல்லை, மவுஸ் ஓவர் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. அதாவது நீ இந்த கண்டென்ட்டுக்கு மேலே வந்து மவுஸ் வச்சுட்டு சுற்றிட்டே இருந்தில்ல, அந்த மவுஸ் இப்படி போயிட்டே இருந்துச்சுல, அப்படி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மவுஸ் ஓவர் தானே. நீ எதோ கிளிக் பண்ணல, எதுவும் பண்ணல, மவுஸ் வந்து மேலாப்பில் வச்சிருக்க அந்த கண்டென்ட் மேலே. அப்படி கண்டென்ட் மேலே வைக்கும் போது நீ என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுற அப்படின்னா மேத் டாட் ரேண்டம்னு கால் பண்ண. ஸோ இது எதுங்க படித்தோம், ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ, மேக்ஸோட வேல்யூ ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது 0.0 சம்திங்கில் வச்சு அது ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்திருக்கு. எது மூலியமா? அந்த டெமோங்கிற ஐடி மூலியமா. அந்த டெமோ ஐடியா எங்கே இருக்குது? இந்த இருக்குது, இந்த ஐடியில் போயிட்டு இந்த நம்பரை நம்ம டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. எப்போ ஹவர் பண்ணும் போதெல்லாம் நான் நேராக போய் ரிமூவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த ரிமூவ் இந்த இருக்குது, இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி, அந்த ஐடி எங்கே கூப்பிட்டுருக்கேன், சாரி அவங்க அந்த ஐடியை கூப்பிடல, நேராக ஆன் கிளிக் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஈவெண்ட் லிசனர் தான்.
ஓகேவா? ஸோ இந்த ஐடி இங்கே தேவையில்லை தான், ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ ஐடி இல்லாமல் ஆன் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக்கில் டேரெக்டாகவே ஃபங்க்ஷனை வந்து போட்டுருவாங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட் போட்டு போகும். இதோட ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஆடுக்கு பதில் ரிமூவ் மவுஸ் ஓவர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ரிமூவ் இந்த கண்டென்ட்டை அப்படியே நீ உள்ளே போட்டுட்ட அப்படின்னா அது ரிமூவ் ஆயிரும். ஸோ திரும்ப நீ ஹவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணாது. அவ்வளோதான். ஸோ கோடு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னு அப்படின்னா வச்சுக்கோ, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். பிகாஸ் இது உங்கள் ரேஞ்சுக்கு அது ரொம்ப அல்ட்ரா தான். ஓகேவா? பட் புரியல, உண்மையாக புரியல, என்ன நடக்கு அப்படின்னு தெரியலன்னா திரும்ப கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எனி டவுட்ஸ்? சச்சுக்கு ஓகே, இன்ஃபேண்ட்டுக்கு ஓகே, எல்லாம் ஓகேவா? சரி, இதான் இது புரியலன்னு சொல்லிட்டு திரும்ப நடத்திடுவான், நெக்ஸ்ட் போகணும் மாதிரி ஆயிட்டீங்களோ? ஓகே, சரி, நம்ம இந்த கிளிக்கோட இந்த கோடை நம்ம ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ரைட், சரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல? சரி, ரைட், ஓகே. சரி, நம்ம இதே டேக்ல பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த கான்செப்டை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட்லேயே பண்ணுவோம். நான் இதை அழிக்கேன், அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒன்றும் இல்லாதனால பிளாங்காக தான் இருக்கும். நம்ம இப்போ என்னன்னு போட்டேப்பலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஹெட்டிங் வச்சுருவோம். கரெக்டா? ஸோ H2ல வந்துட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் அதில் இருக்கிற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படின்னு வச்சுக்கிறேன். கரெக்டா? சரி, அது இப்போ அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்துருக்கும். இதான் வந்துட்டு. சரி, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எல்லாம் நடக்கும். ஸோ பட்டன் கிளிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். நல்ல ஸ்பெல்லிங். ஓகே, கிளிக்குன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு ஐடி கொடுக்கேன், என்னன்னா அதுக்கும் கிளிக்குன்னே வச்சுக்கோம். குழப்பம் நம்ம. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு கிளிக்குடு மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட்ரு அது வர்றதுக்கு ஒரு பேராகிராஃபில் வரணும்னால நான் ஒரு பேரா பி டேக் ரெடி பண்ணி அதை சும்மா நல்லுன்னு விட்டுருக்கேன். பட் அதுக்கு ஐடி வந்துட்டு பேரா அப்படின்னு வச்சுக்கேன், இல்லைன்னா வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேல்யூஸ்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நல்லா தான் இருக்கும். ஏதாவது டைப் பண்ணால் அங்கே டிஸ்பிளே ஆயிரும். இந்த டிஸ்பிளே ஆகிட்டு. ஓகேவா? சப்போஸ் நீ டைப் பண்ண வேணாம் அப்படின்னா உன்னோட ஐடியை வச்சு நீ கூப்பிட்டு டைப் பண்ணணும். ரைட்டா? அவ்வளோதான் HTML வேலை. இப்போ தான் அந்த ஸ்கிரிப்டை கூப்பிடணும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட நீ சப்போஸ் இங்கே தனியானாலும் எழுதலாம். ரைட்டா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோட நீங்கள் கூப்பிட்றேன். அதே மாதிரி இங்கே அவங்க வந்து வேர் எக்ஸ் இத்தாட்ட தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. யாரை கூப்பிடுவாங்க? இங்கே வந்துட்டு இந்த பட்டனை கூப்பிட்றாங்க. ஸோ கிளிக். நான் அந்த கிளிக்கை கூப்பிட்டுருக்கேன். ஸோ நீ ஈஸியாக எக்ஸ் டாட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மவுஸ் ஓவர் பண்ண போறேன். மவுஸ் ஓவர்னா என்ன? இந்த இடத்துல இப்படி மேலே வச்சேன்னா பட்டன் ஒரு மாதிரி கலர் மாச்சா. ஸோ இதுதான் மவுஸ் ஓவர். மவுஸ் ஓவர் பண்ணால் இந்த இடத்துல மவுஸ் ஓவர்டு அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு ஒரு இது எழுத போகிறேன், என்ன அப்படின்னா எக்ஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர். இந்த வந்துட்டா ஆட் ஈவென்ட் லிஸ்னர் ப்ராக்கெட்டில் தெரியுதா? இது ஃபுல்லாக நான் டபுள் கோர்ஸ் கொடுத்தோன்னே எல்லாமே இருக்குது. எவ்வளோ இருக்குது? இது எல்லாமே ஒரு ஈவெண்ட் தான். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மவுஸ் ஓவர் தானே, ஓவராக அவுட்டா? சரி, ஓவர் தான் நினைக்கிறேன். ஓகே, மவுஸ் ஓவரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கூப்பிட போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அதே மவுஸ் ஓவர்னே வச்சுக்கோங்க. மவுஸ் ஓவருங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நீ இந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதணும்.
கரெக்டா? நான் இங்க எழுதாம உள்ளேயே எழுத போறேன். நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா ஸோ ஃபங்க்ஷன் போட்டு இதை முடிச்சு இதுலயே எழுத போறேன். என்ன எழுத போறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் வேணா நம்ம ஒய்ன்னு அதை வேணா கிரியேட் பண்ணிடுவோமே. வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த பேராவை கூப்பிட்றேன். ஸோ வேல்யூஸ் ஓகேவா அதோட நேம். ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன எழுதுவேன் அப்படின்னா ஒய் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் சாரி ஆட் ஈவென்ட் லிசனர்ல என்ன வரும் இன்னர் HTML. ஏன்னா நம்ம இதுதானே போட போறோம். ஸோ இன்னர் HTML அதுக்குள்ள சாரி அதுல என்ன எனக்கு அவுட்புட்டா வரணும் மவுஸ் ஓவர்ட் வச்சு ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு டைம் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டா, ஆனா அது அப்படியே நின்றுட்டு போயிரு. வெளியே வந்தா போகணும்ல, அது அப்படியே நிக்குது. ஸோ நிக்க கூடாதுங்கிற பட்சத்துல தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பிளஸ்ன்னு ஒன்று போடும். ஏன்னா நம்ம இன்னும் ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி. ஓகேவா? பட் இந்த திரும்ப திரும்ப வருதா? இப்போ நான் பிளஸ் இல்லாம கொடுக்கும் போது அது என்ன ஆச்சு? ஒன்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப போனா வருதா? வரல. பட் நான் இங்க பிளஸ் கொடுத்தோன்னே அது என்ன ஆயிரும்னா திரும்ப திரும்ப அசைன் ஆகும். சரிதா? அசைன் ஆகும் ஒவ்வொரு டைம் அசைன் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதான் கான்செப்ட். மவுஸ் ஓவர் புரிஞ்சுதுல? எதுவும் குழப்பம் இல்லை. சச்சு சன்ஃபண்ட் ஓகே, அசினா ஓகே, அனஃப் ஓகே, ஜீவதர்ஷினி ஓகே, அஜித்தாவும் ஓகே. ரைட், ஓகே. சரி சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளிக் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் என்ன கொடுக்க போறோம்? கிளிக்ல ஒரு அங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? என்ன எழுத போறேன் அப்படின்னா y டாட் இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ நான் சிங்கிளா கொடுத்தா நடக்காது. ஓகேவா? அதுல என்ன பண்ணுறோம்னா கிளிக்டு பிரேக் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் லைன் போகணும். அண்ட் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தனால HTML கோடு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுத்துக்கும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ள இருந்தாலே ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்றோம். அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே இது எக்ஸ்டார்ட் ஆட் ஈவென்ட் லிசனர் அதில் வந்துட்டு மவுஸ் அவுட் எஸ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வெளியே வந்தால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா y டாட் இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ் டு மவுஸ் அவுட். ஸோ இப்போ 3 இது சொல்லியிருக்கோம். ஓகேவா? கரெக்டு தானே ஃபங்க்ஷன்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக்குன்னு ஒரு பட்டன், வேல்யூக்கு ஒரு பேரா. ஓகேவா? அந்த ஐடியா வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கிளிக் ஆச்சுன்னா கிளிக்குன்னு வரணும். ஸோ மவுஸ் ஓவர் ஆச்சுன்னா மவுஸ் ஓவர்னு வரணும். மவுஸ் அவுட் ஆச்சுன்னா மவுஸ் வரணும். பண்ணி பார்க்கலாமா? ஸோ மவுஸ் ஓவர் ஆச்சு, வெளியே வந்தால் மவுஸ் அவுட்டுன்னு வந்துட்டு உள்ள போறேன், கிளிக் பண்றேன், கிளிக்குன்னு வெளியே வந்தாலும் அவுட் ஆயிடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தியா? எல்லாமே நீயா அது டைப் பண்ணியா? இல்ல, உன் ஐடி மூலியமா வச்சு கால் பண்ணி உன் பேராகிராஃப் டேப்ல டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் டோம். ஓகேவா? ஸோ மவுஸ் ஓவர் கிளிக் பண்ணா கீழே வந்திருக்கும். அவ்வளவுதான். இதுதான் ஒரு சிம்பிளான ஆட் லிசனரோட கான்செப்ட். புரிஞ்சுதா? ஓகே தானே? இன்ஃபென்ட்டுக்கு ஓகே சார், கொண்டாட்டமே போட்டாரன் இன்ஃபென்ட். சூப்பர். சச்சுக்கு ஓகே, அனஃபா ஜீனா ஓகே, ஜீவதர்ஷினி. அஜித்தா எதுவும் திரும்ப நடத்தணுமா? எதுவும் குழப்புதா? இன்னும் 2வது அஜித்தா வந்திருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ரைட். ஓகே, அவ்வளோதான் செஷன். வேற நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல பார்க்கலாம். அண்ட் தென் ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப விளையாட்டா சொல்லலன்னு நினைக்கல. கண்டிப்பா நீங்க வந்துடும். அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சப்போஸ் நாளைக்கு காலையில வரல அப்படின்னா உடனே மெசேஜ் போட்டுருங்க. யாராவது ஒருத்தர் ரெக்கார்டிங்ஸ் வரலாம்னா அந்த மாதிரி ஏதாவது உடனே டீம் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு பூட் ஸ்ட்ராப்பும் ரியாக்டும் பார்த்துட்டு
அண்ட் தென் நம்ம பேக் எண்டுக்குள்ளே போகலாம். பேக் எண்டுக்கு நான் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். எனிவேஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகேவா? ஸோ ஓகே தான். எனி டவுட்ஸ்னால் கேட்கலாம்.